Hello friends, this is Dr. UGC Net NTA. ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் அந்த லெசன்லேருந்து தான் டாபிக்ஸ் வந்து டிவைட் பண்ணி ஸோ எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறேன். ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தாவே பார்க்குறதுக்கு, அதாவது நம்ம எல்லாமே லென்த்தியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங், அதாவது கற்பித்தல், அதாவது டீச்சிங் அப்படின்னா தெரியும். நம்ம ஒரு டீச்சர் அப்படின்னாவே ஸ்கூல்னாவே அந்த இடத்துல ரெண்டு மேஜராக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கற்றல் கற்பித்தல். ஸோ கற்பித்தல் யாருன்னா டீச்சர். ஸோ அந்த யார் வந்து அதை கற்றுக்கிறது அப்படின்னு கற்பித்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீச்சர். கற்றல் அந்த ரெண்டுமே, அதாவது ஸ்டூடெண்ட்டும் சரி டீச்சர்ஸும் சரி, ஸோ டே பை டே அந்த கற்றல் கற்பித்தல் ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக இருக்கும். ஸோ அதில் வாட் ஆர் த மேஜர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங், ஸோ அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஸோ என்ன அப்படின்னா, த டீச்சர்ஸ் ஷுட் இன்வால்வ் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் லேர்னிங் த்ரூ சம் ஆக்டிவிட்டி. ஸோ எதனா ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம கண்டிப்பாக இன்வால்வ் பண்ண வைக்கலாம். என்ன அப்படின்னா அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் ஹெல்ப் இன் பெட்டர் ரிட்டென்ஷன். அதாவது என்னென்னா, ரிட்டென்ஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தக்க வச்சுக்கிறது. அதாவது நம்ம கற்றுக்கிட்டதை தக்க வச்சுக்கிறது, நம்ம உள்ளு வாங்கிக்கிட்டு அதை வந்து லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கிறது. ஸோ அதுக்கடுத்து அதான் ரிட்டென்ஷன். அண்ட் தே வில் நாட் ஃபர்கெட். எதுக்காக அப்படின்னா, ஸோ வாட் தே ஹாவ் லேர்ன், என்ன அவங்க கற்றுக்கிட்டாங்களோ அதை வந்து அவங்க மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா, ஸோ பெட்டர் என்னென்னா அவங்க வந்து அதை நினைவில் நிறுத்தி வச்சுக்கணும். ஸோ இஃப் த டீச்சர் இஸ் நாட் ஏபிள் டு என்கேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வேளை டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணாமல் அவங்கள வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா, ஸோ தென் தே வில் நாட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் பீயிங் டாட். அதாவது அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்வால்வ் பண்ண வச்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதனால் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதனால் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டூ, அந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லியிருக்காங்க, கிளாசிஃபைடு வகைப்படுத்தியிருக்காங்க. என்னென்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபிசிக்கலாகவும் இருக்கணும், ஸோ மென்டல் திங்க் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல் மீ அண்ட் ஐ ஃபர்கெட், ஸோ டீச் மீ அண்ட் ஐ ரிமெம்பர், ஸோ இன்வால்வ் மீ அண்ட் ஐ லேர்ன். ஸோ அதாவது நம்ம சொல்கிறத மறந்துடுவோம், டீச் பண்ணுறதையும் மறந்துடுவோம். ஸோ அதில் இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் இன்வால்மெண்ட்டோட நம்ம எந்த ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சின்ன வயசில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரைம் சொல்லியிருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டு அதை கையை காலை ஆடிட்டு கார்டனில், ஆனால் இன்னமும் மறக்காமல் இருக்கும். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி நம்ம எதனா படிச்சிருப்போம், ஆனால் மறந்துருக்கும். ஸோ அப்படின்னா என்ன, அப்போ வந்து நம்ம இன்வால்மெண்ட் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறதின்றது கம்மியாக இருக்கும். ஸோ லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் வென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் இட். ஸோ அப்போ அந்த லேர்னிங்ன்ற ப்ராசஸ் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டீச்சிங் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்ட் இன் மாண்டிசோரி மெத்தட். அதாவது மாண்டிசோரி மெத்தட் அப்படின்னா என்னென்னா சைல்டு சென்ட்ரிக் டீச்சிங் மெத்தட், அதுதான் மாண்டிசோரி மெத்தட்னுவாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இட்டாலியன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஷியன். ஸோ மரியா மாண்டிசோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இட்டாலியன் பிசிஷியன். ஸோ இவங்க தான் இந்த மெத்தடை வந்து மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இது பசங்களோட அவங்களோட மைய கற்றலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ ரோல் பிளேயிங்னா உங்களுக்கு தெரியும், அதாவது அவங்கள மாதிரி நம்ம நடித்து காமிக்கிறது. ஸோ இப்போ மிமிக்ரி எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் மெத்தட், திட்டமிட்டு கற்பித்தல், கிண்டர் கார்டன் மெத்தட், ஸோ விளையாட்டு வழி கற்றல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் த கிளாஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது என்ன பண்ணலான்னா, அவனுடைய இன்ட்ரெஸ்ட், எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் கிளாஸ் ரூமில் சேமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் விளையாட்டில் நல்லா விளையாடுவான், ஆனால் படிப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, எ டீச்சர் ஷுட் ஒன்லி டீச் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் இன்ட்ரெஸ்ட். ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறானா, ஸோ அப்போ தான் நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அதர்வைஸ் அந்த இடத்துல நாம் என்ன தான் டீச் பண்ணாலும் அந்த இடத்துல டீச்சிங் ப்ராசஸ் வந்து
கண்டினியூவாக இருக்காது டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். இன்கேஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், லேக் ஸ்டூடெண்ட்ஸ் லேக் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தென் த டீச்சர் ஷுட் ஃபர்ஸ்ட் டெவலப் கியூரியாசிட்டி இன் தம் ஃபார் லேர்னிங். கியூரியாசிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆர்வம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்ககிட்ட ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டீச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ ஆர்வத்தை எப்படியெல்லாம் உண்டு பண்ணலாம், ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் சொல்லலாம், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற குயிஸ் சொல்லலாம், இல்லை அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டோரிஸ். இதெல்லாம் என்னென்னா அந்த 45 மினிட்ஸ்னால் 45 மினிட்ஸ்லேயே நடக்கணும். ஸோ நீங்கள் பிஎட் படிச்சிருங்கன்னா தெரியும், மைக்ரோ டீச்சிங்னே இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்கில்லெல்லாம் வந்து அந்த டீச்சிங்கில் டியூரிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதான் சொல்கிறாங்க, என்னென்னா கியூரியாசிட்டி, ஆர்வத்தை வந்து பசங்கக்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்க. இட் கேன் பி டன் பை டெல்லிங் தம் ஹவு தே வில் பி ஏபிள் டு யூஸ் த நியூ இன்ஃபர்மேஷன் இன் ரியல் லைஃப் ஆர் பை கிவிங் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டெல்லிங் த கான்செப்ட் யூஸ்டு டு ஆன்சர் தேம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் சொல்லலாம், ரியல் லைஃப் சுச்சுவேஷனை வச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஸோ ஆரம்பத்தில் இப்படி இருந்தது, ஸோ இப்போ இதன் அதாவது ரியலில் இருக்கிற ஒரு திங்ஸையும் ப்ரீவியஸாக இருக்கிறதையும் ரெண்டு கம்பேர் பண்ணி, ஸோ ரியல் லைஃப்பில் இது இந்த மெத்தடாலஜியில் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. த டீச்சர் ஷுட் ரிலேட்னா என்ன, அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிலேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் ரிலேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா தியரட்டிக்கல் நாலேஜ் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது தியரட்டிக்கல் நாலேஜை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும். நீ 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் ப்ரெசென்ட்டில் இருக்கிறத ஒன்று வச்சு இந்த மாதிரி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அதை ஈஸியாக புரிஞ்சுப்பான். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, தியரட்டிக்கல் நாலேஜ் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் ஃப்ரம் ரியல் லைஃப். ஸோ இட் கேன் ஆல்சோ இம்ப்ரூவ் ஆர் சேஞ்ச் த டீச்சிங் மெத்தட் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேக் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டீச்சிங் மெத்தட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கேட்போம், இப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் வைப்போம், டெஸ்ட் வச்ச உடனே நம்ம கேட்க உடனே எழுதுறீங்களாடான்னா, இல்லை சார் நாளைக்கு எழுதுறேன் அப்படின்னா, இல்லை நம்ம ஒழுக்கட்டாயமே வச்சு நான் என்ன பண்ணுவோம், ஒரு 10 பேர் தான் எழுதுவோம் அப்படின்னா என்ன. ஸோ அந்த மாதிரி அவனுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு அவனை மோட்டிவேட் பண்ணி, இது எல்லாம் என்னென்னா அந்த 1 ஹவர்னா 45 மினிட்ஸ்னால் அதுக்குள்ளாரே நடக்கணும். ஸோ அதுதான் வந்து, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீச்சிங் எய்ட்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு கேப்சர் திஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அவனுடைய கவனத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ், அதாவது இந்த கற்பித்தல் துணை கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து பிரின்சிபல் ஆஃப் லிங்கிங் வித் லைஃப். ஸோ தியரட்டிக்கல் நாலேஜ் ஷுட் பி இன்டகிரேட்டட் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் ரியல் லைஃப். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தியரட்டிக்கல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி அவனுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக அவனுக்கு அது விளங்காது. ஸோ பை திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் லேர்ன் அட் த ஃபாஸ்டர் பேஸ், அதாவது வேகம் அப்படின்னு சொல்கிறேன், அண்ட் தே வில் பி ஏபிள் டு ரிட்டைன் த நியூ இன்ஃபர்மேஷன் விச் தே ஹாவ் கைன்டு. ஸோ ரிட்டைனாக சொன்னால் தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது நான் வேகமாக வந்து அதை புரிஞ்சுக்கிறான். எதை சொல்லணும் அப்படின்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் வச்சு ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு திங்ஸை வந்து நம்ம உதாரணம் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வேகமாக புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் டெஃபினட் எய்ம். ஸோ த எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் மஸ்ட் பி ப்ரீ டிட்டர்மைண்டு, அதாவது ப்ரீ டிட்டர்மைண்டு. ஸோ டிட்டர்மைண்ட் அப்படின்னா என்ன, டெஃபினட் அப்படின்னா திட்டவட்டமான சொல்கிறோம் அப்படின்னீங்களா, அது மாதிரி த எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங்கோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா மஸ்ட் பி ப்ரீ டிட்டர்மைண்ட், முன்கூட்டியே வந்து பிளான் பண்ண மாதிரி இருக்கணும், அண்ட் கிளியர்லி டிஃபைன்டு. ஸோ கிளியராக சொல்லியிருக்கணும். ஸோ தட் that teaching activities can be planned accordingly along with the selection of teaching method and aids. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். சும்மா போயிட்டு அடுத்த 1 hour கிளாஸ் அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, என்னமே பண்ணல, எதுவுமே தெரியல, டீச்சிங் எய்டு இல்லை, என்ன டாபிக் என்ன சப்ஜெக்ட் எதுவுமே தெரியல, மொத்தமாக போய் நிற்கக்கூடாது. ஸோ ப்ரீ பிளான்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. த எய்ம் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் course and lesson should also be communicated to students at the beginning of class. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எய்ம், இந்த லெசன் கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், ஸோ அதனோட அந்த லெசனில் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னலாம் விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லலாம், பிகினிங் ஆஃப் தி கிளாஸ். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மோட்டிவேட் பண்ணலாம் பசங்களை. திஸ் வில் ஹெல்ப் இன் டெவலப்பிங் கியூரியாசிட்டி இன் தம். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா அவனுக்கு கியூரியாசிட்டின்னா என்ன, அதை பற்றின ஆர்வம் வந்து உண்டாகும் அப்படிங்கிறாங்க. So principle of selection. So materials should be selected in such a way that it help in fulfillment of the aims of teaching. The content should be updated from time to time with respect to the updates in the field.
ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு டீச்சர் வந்து யார் அப்படின்னா டெய்லியும் அவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டெய்லியும் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக அப்டேட்டட் வந்துகிட்டே இருக்குது. யார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் படிச்சுட்டே இருக்கணும். அதாவது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க ஈவன் சாகர் வரைக்குமே எல்லா சப்ஜெக்டையும் படித்து முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தர் ஒரு ஜாம்பா வாங்கினா இருப்பாங்க. ஸோ அதான் சொல்லலாம், அப்டேட்டட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் செலெக்ஷன். ஸோ எப்படி செலக்ட் பண்ணி பசங்களுக்கு எந்த விதத்தில் கொடுத்தா அவன் அதை கேட்ச் பண்ணிப்பான் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் பிளானிங். டீச்சிங் ஆக்டிவிட்டீஸ் மெத்தட்ஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் ஷுட் பி பிளான்டு இன் சச் எ வே. ஸோ ஒரு சில வழி எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம். அதாவது டீச்சிங் மெத்தட்ஸும் சரி டீச்சிங் எய்ட்ஸும் சரி எதனா ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு மெத்தட்ஸில் நாம் ஒரு மைண்டில் வச்சு ஸோ இப்படி பிளான் பண்ணால் இப்படி டிசைன் பண்ணால் அவன் இப்படி புரிஞ்சுப்பான் அப்படிங்கிறது தான். ஸோ ஹெல்ப் இன் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ். அதாவது ஆப்டிமம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, உகந்த. ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஓரளவுக்கு அவுட்கம் நமக்கு கிடைக்கும். ப்ரீ டிட்டர்மைன் கோல்ஸ் ஆஃப் டீச்சிங் வித் இன் த டைம் லிமிட். இது எல்லாமே சர்டன் டைம் லிமிட்குள்ளே நடக்கணும். வித்தவுட் பிளானிங் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கம்ப்ளீட் த சிலபஸ் வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைம். ஆமாம், பிளானிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிளானிங் அண்ட் எய்ம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த கொடுத்துக்கிற டைமில் நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் பிளான், லெசன் பிளான், டெஸ்ட் ஷெடியூல்ஸ், அசைன்மெண்ட்ஸ், ஸோ இட் ஷுட் பி பிளான். இது எல்லாமே பிளான் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் டிவிஷன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எ டீச்சர் டு டீச் எ ஹோல் கான்செப்ட் அட் ஒன்ஸ். ஒரே டைமில் நம்மளால் எல்லா கான்செப்டையும் டீச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. த டீச்சர் ஷுட் டிவைட் த டாபிக் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ். அப்போ டீச்சர் என்ன பண்ணணும், அந்த டாப்பிக்கை வந்து அதுக்கு தான் ஒரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஆல்டர்னேட்டிவாக சப்ஜெக்ட் விடுவாங்க. ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக தமிழே நடத்துகிறாங்க, இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக இங்கிலீஷே நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அவன் ஒரு ஹவர் கவனிக்கிறதே கஷ்டம். ஸோ அந்த நாள் ஃபுல்லானா உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பிரேக்கு, லஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் இடையில் பிடி பீரியடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஸோ மதியத்துக்கு மேலே எந்த சப்ஜெக்ட்டு, காலையில் எந்த சப்ஜெக்ட்டு, அந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணும், டீச்சர் டிவைட் த டாபிக் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ். ஸோ விச் ஆர் இன்டர் ரிலேட்டட். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதையும் சின்ன யூனிட்டாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ தட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் யூனிட் ஸ்டூடெண்ட் ஷுட் பி கியூரியஸ் டு லேர்ன் த நெக்ஸ்ட் யூனிட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கியூரியஸ்னா ஆர்வம். ஸோ அப்போ ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த யூனிட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, நீங்களே திங்க் பண்ணிங்க. ஸோ திஸ் மேக்ஸ் லேர்னிங் ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் தே வில் பி டீலிங் வித் ஒன்லி ஒன் யூனிட் அட் எ டைம். ஸோ திஸ் மேக்ஸ் லேர்னிங் ஈஸி. அதனால தான் இந்த மாதிரி நம்ம சின்ன இப்போது நம்ம ஒரு 3 வேளை சாப்பாடை ஒரே நாளைக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒரு 30 நாளைக்கு தேவையான சாப்பாடை ஒரே நாளில் சாப்பிட முடியுமா? கிடையாது. அப்போ கொஞ்சமாக சாப்பிட்டா, அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறுக தின்றால் குன்றையும் தின்னலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து சாப்பிடுங்க, எங்கேயும் சம்பாதிக்காமல். நீங்கள் எப்படியாப்பட்ட செல்வந்தராக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து பார்த்திங்கன்னா காலையிடும். ஸோ அதான் சொல்கிறான். என்னென்னா அந்த யூனிட்டை சின்னசாக பிரித்தோம் அப்படின்னா அவன் ஈஸியாக வந்து அவனுக்கு ஆர்வமும் வரும். அதே மாதிரி நம்ம ஈஸியாக பிளான் பண்ணி அந்த லேர்னிங், அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரிவிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ நாமளே கூட படிக்கிறோம். ஸோ ரிவைஸ் பண்ணலன்னா என்ன தான் இருந்தாலும் நாளைக்கு எக்ஸாம்னா கண்டிப்பாக இன்ன வரைக்கும் நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம். ஆமாம், யாரன்னா அப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு எக்ஸாம், நான் எனக்கு எதுவும் படிக்கல, ஸோ எனக்கு என்ன தான் ஞாபகம் இருக்குது, நான் என்ன படிச்சிருக்கணும் அது எல்லாமே வந்து எனக்கு நாளைக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு யாரும் நினச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. உள்ள எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள புக்கு வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும், எதனா ஒன்று பார்த்துன்னு போவோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி. அது வந்து என்னென்னா ஹியூமனோட பழக்கம் இல்லை போக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம். டு ஃபார்கெட் வாட் எவர் வி ரீட் ஈவன் வித்தின் எ ஃபியூ டேஸ். அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். என்ன பண்ணுவோன்னா எடுத்த உடனே நான் படித்து நீங்கள் எப்படின்னா நாம் எங்கன்னா அசிங்கப்பட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், புக்கை எடுத்து மலமலன்னு படிக்க ஆரம்பிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் படிப்போம், 4வது நாள் பழைய கதை தான், மறுபடியும் அது வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நெட்டு ஸ்லட்டு எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும், ஒன்றுத்தில் நீங்கள் பாஸ் ஆகணும், நம்ம செலக்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களோ இல்லையோ அந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதை முடிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரிவைஸ் அட் ஹோம் வாட் தே ஹேவ் கவர்ட் இன் த கிளாஸ். ஸோ கிளாஸில் என்ன பண்ணாங்களோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் போயிட்டு
ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறோம். ஹோம்ஒர்க் ஷுட் ஆல்சோ பிளான் இன் சச் எ வே தட் இட்ஸ் லீட்ஸ் டு ரிவிஷன் ஆஃப் ஏ கிளாஸ் ஒர்க். கிளாஸில் நம்ம நடத்தினதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க் அப்படிங்கிறாங்க. டெஸ்ட் ஷுட் பி பிளான்ட் ஃப்ரம் டைம் டு டைம் ஸோ தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைஸ் த கண்டென்ட் கண்டினியூஸ்லி. ஸோ அப்போ என்ன ஆகுனா டெஸ்ட் நம்ம டைம் டு டைம் வச்சோம் அப்படின்னா அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டாப்பிக்கை கண்டினியூஸாக அவனுக்கு படிக்கிறதுக்கு திரும்ப ஒரு கொஸ்டின் வச்சோம்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஈஸியாக மெமரி ஆகிடும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ராட்டிக் dealing. The teacher can play a democratic or authoritarian role. அதாவது ரெண்டு வகையான டீச்சர் இருக்கிறாங்க. ஒன்று வந்து டெமோக்ராட்டிக், இன்னொன்று ஆட்டோக்ராட்டிக்லாம் இல்லை அத்தாரிட்டேரியன் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா சர்வாதிகார அப்படின்னும், டெமோக்ராட்டிக்னா ஜனநாயக. இஃப் த டீச்சர்ஸ் பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக்காக இருந்துச்சு, அதாவது அத்தாரிட்டேரியனாக இருந்தது அப்படின்னா, சர்வாதிகாரியாக இருந்தார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் லிசனராக தான் இருப்பாங்க. பேசிவ்னா அந்த இடத்துல இன்னுமே நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம், செயலற்ற அப்படின்னு சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க. The students will get little or no opportunity to participate in learning and they will be passive listeners அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவ் லிசனராக இருக்காங்க, அதாவது எதுவும் அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால் அவங்க உள்ளே போனாவே அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், எவனும் வாயை திறந்து கூட பேச மாட்டான், நாம எங்கே மாட்டிப்போன்ட்டு. ஸோ அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, டெமோக்ராட்டிக் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் லேர்னிங். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் மெத்தட்ஸ் இருக்குது. ஷுட் பி யூஸ்ட் இன் சச் கிளாஸ் ரூம்ஸ் விச் வில் ஹெல்ப் இன் டெவலப்பிங் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு என்ன, சுயமரியாதை அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா சுயநம்பிக்கை. ஸோ அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் வந்து ஏற்படும் எப்படி இருந்தால் டீச்சர் வந்து டெமோக்ராட்டிக்காக இருந்தால். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு பாசிபிளா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்விக்குறி. பட் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். இதெல்லாம் என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங், இப்படியெல்லாம் டீச் பண்ணலாம், இப்படியெல்லாம் இதெல்லாம் டீச் பண்ணுறதோட கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்குனே இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும், அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. ஸோ ஆனால் நம்மளை யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மோட்டிவேஷன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஸோ நமக்கு அதுக்கான ஒரு புத்துணர்வு கிடைக்கும், ரீஃப்ரெஷ் ஆகும் நம்ம. ஸோ அதனால சொன்னோம் எவ்ரி ஸ்டூடெண்ட் பொசஸ் சம் யூனிக் ஸ்கில்னா என்ன, தனித்துவமான ஸ்கில் இருக்குது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும். அண்ட் திஸ் நீட் டு பி அப்ரிஷியேட்டட். கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். நாம் ஆனால் அப்படி சொல்கிறோமா, தண்டம் மக்கு. ஸோ என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுறோம். நீ இதுக்கு லாக்கே ஆக மாட்டேன், ஸோ இதுக்கு நீ ஆடு மேய்க்குவ மாடு மேய்க்குவ, அதை என்னென்னலாம் சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்லிடுறோம். படிக்கல ஒரு பையன் அப்படின்னா, ஆனால் அவனை என்ன பண்ணலாம், எப்படி படிக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறத யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இஃப் எ ஸ்டூடெண்ட் இஸ் நாட் மச், ஸோ அதுலேயும் ரெண்டு வகையாக இருக்குது. என்ன பண்ணுவோன்னா, திட்டுறோன்னா வச்சுக்கோங்க, அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வர்றவனும் இருப்பான், அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு வர்றவனும் இருப்பான். ஸோ இதுலேயும் ட்ராபேக் இருக்குது. ஸோ யூ மைட் பி குட் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தன் வந்து இஸ் நாட் மச் குட் இன் ஸ்டடீஸில் ஒருத்தன் வந்து இல்லை, பட் ஆனால் அவன் என்ன பண்ணுவான், சம் அதர் ஆக்டிவிட்டீஸில் ஸ்போர்ட்ஸில் இருப்பான், இல்லை கவிதை எழுதுறதுல இருப்பான். ஸோ இந்த மாதிரி எதனா ஒன்று. த டீச்சர் ஷுட் என்கரேஜ் த ஸ்கில்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். கண்டிப்பாக டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணணும். அண்ட் மோட்டிவேட் தம் டு pursue a career of their choice and encourage them to sharpen their skills for better future. ஸோ என்ன பண்ணணும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனை வந்து, ஸோ இதிலேயே ஓகே நம்ம இப்போ நண்பன் படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அவனுடைய டார்கெட் ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க அப்பாவுடைய டார்கெட் ஒன்றா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஸோ அவனுடைய டார்கெட் என்னவோ அதில் நம்ம போனோம்னா அவன் நல்லா அவனுடைய ஸ்கில் வந்து ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸில், ஸோ ரிவார்ட்ஸ், அது வெகுமதிகள்னு சொல்லுவோம், கிஃப்ட்ஸ், அது ப்ரைஸ், அவனை பற்றி புகழ்ந்து பேசுறது, கேன் பி யூஸ்டு ஃபார் மோட்டிவேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டோரிஸ் ஆஃப் கிரேட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் தேர் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் ஆல்சோ அரோஸ் மோட்டிவேட் இன் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு என்ன பண்ணும், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்படி இருந்தாங்க, ஸோ இப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தார், ஸோ இந்த மாதிரி காந்திஜி இருந்தார், ஸோ இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் பற்றியோ, அதாவது அவனை மோட்டிவேட் பண்ணணும், அவனை நம்ம கற்றுக்க வைக்கணும், ஸோ அதாவது அவனை லேர்ன் பண்ண வச்சுக்கணும், அதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரீக்ரியேஷன். ஸோ ரீக்ரியேஷன் அப்படின்னா அதாவது கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரீக்ரியேஷன் கேன் பி யூஸ்டு ஃபார் டேக்லிங் த fatigue of lengthy classes which usually end with bored and frustrated students. It will, ஸோ அதாவது என்ன அப்படின்னா
ஃபேட்டிக்யூ அப்படின்னா விரக்தி ஆகிடக்கூடாது பசங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறப்ப. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு போர் அடிக்கக்கூடாது. ஸோ போர் அடிக்கக்கூடாது, அவன் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அடா என்னடா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அவனை அப்பப்போ வந்து அவனை நம்ம ட்ராக்லேயே வச்சுக்கணும் அப்படின்னா அவனை மோட்டிவேட் பண்ணணும். ப்ளஸ் அவன் சோர்வடையாத மாதிரி ஒரு சில இடையில வந்து அந்த ரிலேட்டடான ஒரு சில நகைச்சுவைகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸ்டாஃப்ஸுங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. இட் வில் என்ஹான்ஸ் கிரியேட்டிவிட்டி இன் கிளாஸ் அண்ட் என்கேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஈஸியாக அதை என்கேஜ் பண்ணிப்பான். அதாவது கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ட்ராக்லேயே கண்டினியூவாக இருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க பிரின்சிபல் ஆஃப் ரீக்ரியேஷன். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் அதிகமாக இருக்குதுன்னு இது பண்ணிக்காதீங்க. ஸோ என்னால் எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான வேறுபாடுகள் இருக்கும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நோ டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் த சேம் எபிலிட்டி இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஸோ சேம் ஸ்கில் இருக்குமா? வாய்ப்பே இல்லை. சேம் பர்சனாலிட்டி இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஸோ த டீச்சர் ஷுட் பி ஏபிள் டு ரெகக்னைஸ் த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அட்ரஸ் தேர் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டீச்சிங். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஸோ அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை வந்து டீச்சர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. Though the students have individual differences, teaching should be planned in such a way that all students have equal opportunities and no one is left behind. யாருமே வந்து பின்னால் விட்டுறக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிட்டர்மைண்ட், முன்கூட்டியே பிளான் பண்ணதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் ரெமிடியல் டீச்சிங். ஸோ ரெமிடியல் அப்படின்னா சடனாக வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது, ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம என்ன கைத்தட்டுவோமா? ஸோ என்ன பண்ண வேறு வழி இல்லை, நீச்சல் தெரிந்தால் நீஞ்சலாம், இல்லை நீச்சல் அடிக்காத அளவுக்கு வெள்ளம் வந்துட்டு அடிச்சுட்டு போயிருக்கு, என்ன பண்ணலாம்? ஸோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் என்ன டெசிஷன் எடுக்கணும், ரெமிடியலாக உடனே என்ன டெசிஷன் எடுக்கும், அதுதான் வந்து ரெமிடியல் அப்படின்னு. த டீச்சர் ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் சஜஸ்ட் ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா சடனாக வந்து அவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு ரெமிடியல் மெசேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் ரெமிடியல் டீச்சிங். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கோட மிகப்பெரிய இது எல்லாத்தையும் அடக்கி ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒருத்தனை நம்ம டீச் பண்ணணுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து பிரின்சிபல் ஆஃப் சிம்பத்தி. எ டீச்சர் ஷுட் பி கைண்ட். ஸோ அன்பானவராக இருக்கணும், கேர் பண்ணிக்கிறவராக இருக்கணும். அண்ட் சிம்பத்திக்னா இவன் என்னடா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா ஒரு அனுதாபம். ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யலை, அப்பா அம்மா சண்டை அப்படின்றவங்க, அப்போ என்ன பண்ண டீச்சர் வந்து ஐயோ அப்பா அம்மா சண்டையா அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. திஸ் வில் ஹெல்ப் ஹிம் இன் பில்டிங் கார்டியல் அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தி ரிலேஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ். கார்டியல் அப்படின்னா என்னென்னா ஒரு இணக்கமான அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ப தகுந்த, ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஏற்படும் அப்படிங்கிற. திஸ் வில் ஆல்சோ ஹேவ் எஃபெக்ட் ஆன் த டீச்சிங். ஸோ இது கூட ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்க்கு இதுவும் ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். பிரின்சிபல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. த டீச்சர் ஷுட் என்கரேஜ் கிரியேட்டிவிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்கரேஜ் பண்ணணும் அவனை ஃபஸ்ட்டு. எது அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இது முன்கூட்டியே செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவனை இதானா ஒரு வழியில் அவனை வந்து என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். Teaching methods should be selected in such a way that they help in enhancing the students' creativity and critical thinking. ஸோ இதெல்லாம் அவனுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா அவன் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறப்போ அதை கம்பேர் பண்ணி ஸோ இதுக்கு இப்படி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது திரும்ப கற்றல், திரும்ப கூறுதல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. டீச்சர்ஸ் கேன் ரீஇன்ஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெர்பலி. அவனை வந்து என்ன பண்ணணும், திரும்ப அவனை வந்து உங்களுக்கு தள்ளினே இருக்கணும் வெர்பலாக, வார்த்தையில் வெரி குட், கீப் இட் அப், எக்ஸலண்ட், மார்வலஸ், இந்த மாதிரிலாம். ஆர் பை கிவிங் கிஃப்ட் கொடுக்கலாம் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ வெகுமதிகள் அந்த மாதிரி, அதே மாதிரி கிரேடுங்கள்லாம் கொடுக்கலாம், வெரி A+, O+, B+, இந்த மாதிரி எல்லாம். ஸோ ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர், கரெக்ட் ஆன்சர்ஸ், குட் அண்ட் கிரேட்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். எதுக்குன்னா இந்த மாதிரி அவனை வந்து ஒரு அதை என்ன சொல்கிறது, அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நாமெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வெரி குட்டெல்லாம் வாங்கியிருப்பேன். நான் படிக்கிறப்பெல்லாம் கூட எங்கள் சார் வந்து எத்தனை குட்டு யார் வாங்கியிருக்காங்களோ அது அதிகமாக வாங்கணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணி
அதுக்கு பென்சிலு பென் இந்த மாதிரிலாம் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் என்கரேஜ் them டு கண்டினியூ their ஹார்ட் ஒர்க். அப்போ என்ன நினைப்போம், இப்போ நமக்கு எதுவுமே பண்ணல, நான் எவ்வளோ தான் அழகா எழுதின்னு போனாலும் சும்மா ஒரு டிக் அடிச்சுட்டு கையெழுத்து போடுறாருன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ண தோணும், அடப்போடா எதுவுமே எழுத மாட்டேறாரு, ஒரு ஸ்டார் போட மாட்டேங்கிறாரு, ஒரு ஐஸ்கிரீம் போட மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு குட் போடுறாருன்னு வச்சுங்களேன், அடுத்து வெரி குட் வாங்கணும்னு நினைப்போம், அடுத்து எக்ஸலண்ட் வாங்கணும்னு நினைப்போம், அடுத்து மார்வலஸ் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் அவன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதில் இன்னும் அவன் வந்து எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பான், இன்னும் நம்ம இன்னும் பெட்டரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் ட்ரைனிங் த சென்சஸ் சென்சரி ஆர்கன்ஸ். ஸோ ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேர்னிங். டீச்சர் நல்லா நடத்தின்னு இருப்பார், பக்கத்தில் வந்து சமோசா கடை பஜ்ஜி கிடக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும், நடத்துறதுல ஞாபகமே இருக்காது. ஸோ இதெல்லாம் டைவர்ஷன், அதாவது கவனச்சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் சொல்கிறேன், சென்சரி ஆர்கன்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேர்னிங். டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், மெத்தட்ஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் இன்வால்வ் த யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சென்சரி ஆர்கன்ஸ் சச் எஸ் த ஹை அண்ட் இயர்ஸ். ஸோ இதில் அதிகமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறது அண்ட் கேட்குறது அண்ட் அதில் நாமளே இன்வால்வ் ஆகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம இன்றைக்கி பார்த்தது பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங், இதெல்லாம் இதில் இருக்குது. இது மட்டும் தானா அப்படி இல்லை. ஸோ இந்த கண்டென்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க, டு யூ நோ வேர்ல்டு டீச்சர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் 5th October அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. நாம் என்ன பண்ணுவோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாளை வந்து பார்த்திங்கன்னா September 5 வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்லட்டு நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இதில் கூகுள் ஃபார்ம் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கேன், அது வந்த உடனே நான் அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த லிங்க் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.